கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, இந்த வாரம் முழுவதும் எங்களை கிருபையாக நடத்தி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகராஃப் ஊழியத்தின் நிமித்தம் இந்த நாளிலும் அப்பா யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அப்பா இந்த இம்மட்டும் இந்த வாரத்தில் எல்லா விபத்துக்கும் ஆபத்துக்கும் நாசமோசங்களுக்கும் சத்துடைய எல்லா திட்டங்களுக்கும் ஜனங்களை விடுவித்து நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஆக்சிடென்ட் கிரிகளுக்கு விலக்கி பாதுகாத்தவரே உங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆமென் வந்த எல்லா தீமைக்கும் ஜனங்களை விலக்கி பாதுகாத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமென். வீட்டிற்கு உள்ள வெளியே காணப்படும் எல்லா சத்துடைய போராட்டங்களுக்கு மறைவாய் காணப்படுகிற எல்லா யுத்தங்களுக்கும் கண்ணிகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆமை விலக்கி பாதுகாத்தபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆமை இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வாரம் முழுவதும் அவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம். உணவு உடைய தண்ணீரை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆச்சரியமான பாதையில் நடத்தியிருக்கிற நம்மளுடைய தேவைகள் அனைத்து சந்தித்து நடத்தியிருக்கிறார். நம்மளோட ஆழ்ந்த உள்ளான மனுஷனுடைய தேவைகளை அவர் சந்தித்து நடத்தியிருக்கிற கால சூழ்நிலை ஏற்பட்ட எல்லா தீமைக்கு நம்மளை விலைக்கு பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுடைய கண்ணீரை கண்டு அவருக்கு நமக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது அவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமேன். எல்லா காரியத்திலும் அவர் கிருபியாய் நம்மளோடு இருந்து ஆமேன் ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்து எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து ஆமேன் சகல விதமான போராட்டங்களுக்கு விலக்கி முற்றிலும் முடிய நம்மளை பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறப்பா. கிருமையாய் நடத்தி வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த வேலையில் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீங்கள் நடத்துவதற்கா ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஒவ்வொருக்கு மேலே ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஆமென் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கு மேலாய் ஆமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ சிலுவையில் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்தின் வாடை ஒவ்வொருக்கு மேலே அவருடைய வீட்டிற்கு உள்ளும் புறமும் வீசப்படுவதாக. அது நிமித்த காணப்படும் எல்லா சத்துருக்கள் ஆமேன் அப்படி செத்து ஒழுங்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. ஆமேன். உம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்க. நாளை ஆலயத்தில் போக தடையில்லாதபடிக்கு எல்லா தடைகளை விலக்குகிறேன், கட்டுகளை அவிழ்த்துக்கிறேன். ஆமென். உம்முடைய கிருபை தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.